இன்னைக்கு நாம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன பனி அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொலனுக்கு என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர். அவர்கிட்ட வந்து பார்த்தனா புதுசா முளைச்ச ரெண்டு பாண்டுங்க வந்து சில்மிஷம் பண்ணுதுங்க. அதுவும் ஒரு பொண்டாட்டிய வந்து பார்த்தனா தப்பான முறையில ட்ரீட் பண்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம படத்தோட ஹீரோ அவங்கள வந்து பார்த்தனா பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்றாரு. இதுல ஹீரோட குடும்பத்துல வந்து பார்த்தனா அடுத்தடுத்து மரணங்கள் ஏற்படுது. இதுல இருந்து ஹீரோ எப்படி தான் குடும்பத்தையும் தான் பொண்டாட்டியை கெடுத்தவங்களை பழி வாங்கினாரு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையை. படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க கிணிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே கேரளால இருக்கிற திருச்சூர் அப்படின்ற ஒரு கிடத்தை தான் காட்டுறாங்க. இதுல முக்கியமான ஒரு கேரக்டரான டான் அப்புறம் டிஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா ஒரு கிராமத்துல இருந்து பொழப்பு தேடி கேரளாவோட டவுன் பகுதிக்கு வந்திருப்பாங்க. வந்தவங்க வந்து பார்த்தோன்னா வீட்டுல ஏதோ ஒரு வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சிருப்பாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா கூலிப்படை சேர்ந்தவனுங்க. யாரெல்லாம் கொலை பண்ணணுமோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இதே ஊர்ல வந்து பார்த்தோன்னா கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் இருக்கான். அவனுக்கும் இவனுக்கும் தான் வந்து பார்த்தோன்னா போட்டி தகராறு ஏற்பட போகுது. அது என்ன அப்படின்றதா அடுத்து வர சில சீன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப கேரளால இருக்க ஒரு போலீஸ்கார் என்ன பண்றானா, தான் டீம்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்கிறான்னா, கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காருல, அவர் வந்து பார்த்தோன்னா நம்ம பிடிக்கணும், அவர் பிடிக்கிறதுக்கு என்ன பிளானோ அதெல்லாம் நீங்க போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கூட இருக்கிற என்ன சொல்றாரா, சார் என்ன சார் எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நாங்களே வந்து பார்த்தோன்னா பொட்டி கேஸ் பிடிச்சோமா, மாமூல் வாங்கணுமா, கொடுத்த சம்பவத்துக்கு சீட்டை தேய்ச்சோமா, அது மட்டும் இல்லாம எவனாச்சும் லாக்கப்ல மாட்டானா போட்டு தள்ளணுமான்னு சொல்லிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க என்னடானா கிரிய பிடிங்க அவனை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க சார், இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு கிரியெல்லாம் எங்களால பிடிக்க முடியாது. எது நடக்குதோ அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு வந்து பார்த்தா அதுக்கு அங்க இருக்கிற டிஜே என்ன சொல்றானா, சரி சார் உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து வேணா தண்டத்துக்கு இருக்கலாம், ஆனா எனக்கு கொடுக்குற சம்பளம் வந்து பார்த்தா இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தான் கொடுத்துருக்காங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே திட்டிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது தான் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை காட்டுறாங்க. இவரு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இல்லாட்டி கொஞ்சம் சொத்துக்கள் வச்சிருக்கிற ஒரு நபர். இவரை வந்து பார்த்தா இப்போ கொலை பண்ண போறாங்க. இவரை கொலை பண்றதுக்கான ஒர்க் வந்து யார்கிட்ட வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டானுக்கும் டிஜிக்கும் தான் வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா இவரை கொலை பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க. ரமேஷுக்கு வந்து பார்த்தா ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்தை வந்து பார்த்தா விக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முயற்சி பண்ணும்போது பார்ட்டி வந்து பார்த்தா கேட்ட அமௌண்ட்டுக்கு ஒரு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் பார்ட்டிக்கு வந்து பார்த்தா அந்த லேண்ட் தேவை அப்படின்றனால எப்படியாச்சும் வந்து பார்த்தா ஒரு போட்டு தள்ளிட்டு அதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்காக இவனை கொலை பண்றதுக்காக இப்ப இவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. இதே நேரத்துல தான் இப்ப கிரியோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. சோ கூலிப்படை சேர்ந்தா வந்து பார்த்தா தனி ஒரு ஆபீஸ் போட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ வந்து பார்த்தா கிரிக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளாம். சோ அதனால வந்து பார்த்தா அது எப்படி கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா வந்து பார்த்தா கிரியோட பொண்டாட்டி இருக்காங்க. கிரிக்கு வந்து பார்த்தா தன் பொண்டாட்டினா அப்படி ஒரு உயிர், எல்லாருமே பாசமா இருப்பாரு. பட் தன் பொண்டாட்டி மேல வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஓவரா பாசமா இருப்பாரு. இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு லேடி போலீஸை காட்டுறாங்க. யாருன்னு தெரியுதா, நம்ம டிஏஜ் வந்து கிரிய பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் முன்னாடி உட்காந்துருந்தாங்களா அவங்க தான். இவங்க வந்து இவர் கூட என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா கிரியோட தங்கச்சி இவங்க. அதனால தான் வந்து பார்த்தா இப்ப கிரி கூட பேசிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்சாங்கன்னா வந்து பார்த்தா கிரியை ஈஸியா மாட்டி விட முடியும். ஏன்னா அவங்க அண்ணன் பண்ற எல்லா மொல்ல மாதிரித்தனமும் இவங்களுக்கு நல்லா தெரியும். பட் அவங்க வந்து பார்த்தா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க போல இருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எப்படி பிறந்த நாள் கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பயலுகளும் என்ன பண்றாங்கன்னா இவனை போட்டு தள்ளிட்டானுங்க. யார, நம்ம ரமேஷை போட்டு தள்ளிட்டு ஒன்னும் தெரியாத பிள்ளைங்க மாதிரி ஐயோ இங்க ஒரு கொலை நடந்துட்டு வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே வந்து பார்த்தா கூப்பிடுறாங்க. அப்படி கூட்டத்துக்கு அடுத்தது போலீஸ்காரங்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இதை யாராச்சும் பாத்தீங்களாப்பா சாட்சி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது உள்ளேனேகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா வாண்டடா மாட்டுறானுங்க. சரி உள்ள போன அடுத்து அந்த போலீஸ்காரங்க கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, சரி தம்பி கொலகாரனை வந்து நீங்க பார்த்த அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, நாங்க வந்து பார்த்தா எப்போ ஆனாலும் உங்களை வந்து பார்த்தா இந்த கேஸுக்காக கூப்பிடுவோம், வெளியூருக்கு எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா அனுப்பி வைக்கிறாங்க. வெளில போனதுக்கு அடுத்தது இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா ஒரு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம ஒரு நல்ல வேலை பண்ணிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு போலீஸ்ல வந்து பார்த்தா சாட்சியா போட்டு இவங்களை சரண்டர் ஆனது வந்து பார்த்தா ஒரு நல்ல விஷயமா. சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கோம், நம்ம வந்து பார்த்தா வேற ஒரு ஊருக்கு போலாம், அதுக்கான சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாப்பிங் போனவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. இதே இடத்துல தான் நம்மளோட கிரியோட வைஃப் என்ன பண்றாங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இவனுங்க ட்ரெஸ் எடுத்துட்டு கம்முனு போகாம அந்த அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப ஹாட்டா இருக்காங்க அந்த ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி பேசுறானுங்க. அப்ப கூட இருக்கான சொல்றானா பாத்தியா ரசிச்சு அதோட வந்திருக்கணும், அதை விட்டு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த டான் இருக்கான் பாத்தீங்களா, சரியான பொம்பளை பொறிக்கு போல இருக்கு. நேரா போயிட்டு அந்த ஆன்ட்டியோட இடுப்புல வந்து பார்த்தா தடவிட்டான். இதனால அவங்க செம்மையான கோவம் போட்டு அவனை அடிக்கிறாங்க. அடுத்து மட்டும் இல்லாம அவங்க அந்த இடத்த விட்டு கம்முனு போறாங்களே. அப்படி போறப்ப வந்து பார்த்தா கிரி தான் பொண்டாட்டி சோகமா இருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறப்ப ஒண்ணு இல்ல நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி பொறுக்கி பசங்க நான் நடந்து போகும்போது என் இடுப்பை தடவிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கிரிக்கு வந்து பார்த்தா சரியான கோபம். நான் ஏற்கனவே சொன்னல அவருக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், பட் தான் பொண்டாட்டி வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால நேரா போயிட்டு என்ன பண்றானா அந்த டானோட கையை அடிச்சு உடச்சு இதுக்கு மேல வந்து பார்த்தா நீ என் பொண்டாட்டி இல்ல எப்பவுமே வந்து பார்த்தா தொடக்கூடாது, அப்படி தொட்டினா என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன
பண்றானா அந்த இடத்தை விட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா பிறந்தநாள் பார்ட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடபுடலா நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன ரமேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூரல் ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மரியாதை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரமேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, என் தம்பி கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, அந்த பணத்துக்காக யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா என் தம்பியை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரஸ்ல சொல்ற மாதிரி அந்த சமாதி கிட்ட நின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரமேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் குட்டின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அவர் கடைசி காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல. அண்ணங்காரன் தான் வந்து பாத்தீங்கன்னா தான் சொத்தெல்லாம் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருப்பாரா. இனிமேட்டு அந்த சொத்து எல்லாத்தையும் நான் தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணங்காரன் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது தான் இதே நேரத்துல ஹாஸ்பிட்டல் அடி வாங்கிட்டு படுத்து கிடக்குற நம்ம டானியும் அவரோட ஃப்ரெண்டான ஜிஜி அப்படின்ற ரெண்டு பேரை காட்டுறானுங்க. இவனுங்களை பாக்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோடா புட்டி ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனுங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனால ரமேஷ் அவரை கொலை பண்ண சொல்லி பணத்தை கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரமேஷோட அண்ணனையுமே கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ரமேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகல, பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது. பட் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம இருந்தாருன்னா கடைசியில் இவர் இறந்து போன கடுத்தது இவர் சொத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் கிட்ட தான் போகும். அவங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா தானே இருக்காரு, அண்ணனையும் வந்து போட்டு தள்ளிட்டீங்கன்னா அந்த சொத்துலாம் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அதாவது வாரிசான எங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ரமேஷோட அண்ணனோட பசங்க தான் இது ரெண்டு பேரும். சித்தப்பனை தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிருக்காங்க போல இருக்கு. அதனால என்ன பண்றீங்கன்னா எங்க அப்பனையும் போட்டு தள்ளுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 10 லட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொடுக்குறானுங்க. 10 லட்சத்தை கொடுத்த கருத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தோணுது, எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 லட்சத்தை வச்சு பழைக்கணும் தோணல, நம்ம அசிங்கப்படுத்தின அந்த கிரியை வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளணும், அவன் குடும்பத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா அவன் தெரியல கிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாதா சைக்கோத்தனமானவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு சத்தியமா தெரியாது போல இருக்கு. ஆனா எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா கிரியை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றானா ஒரு பைக்கை எடுத்துட்டு நிறைய என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டையே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானுங்க. அப்படி சுத்தி வந்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கிரியோட வீட்டை கண்டுபிடிச்சானுங்க. இந்த வீட்டுக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா கிரி இருப்பான். கண்டிப்பா ஒரு நாள் அவனை வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பண்ணணும், குறிப்பா அவனோட பொண்டாட்டி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க. இத்தனை பிளான் போட்டவனுங்க ஊருக்குள்ள இந்த கிரி அப்படின்றவங்க யாருன்ட்டு ஒரு வாட்டியாச்சும் விசாரிச்சிருந்திருக்கலாம்ல. தெரியாதனமா காலை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா கிரி இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள போயிட்டானுங்க. சோ வீட்டுக்குள்ள போனதுக்கு அடுத்தது கிரியோட பொண்டாட்டி என்ன பண்றாங்க, டிவில ஏதோ ஒரு பாட்டு ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பான சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது இந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டானுங்க. வெள்ள பொங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கேட்காம கதவெல்லாம் புடைச்சிட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு தெரியாதனமா உன் இடுப்பு தொட்டதுக்கு உன் புருஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணா, இப்போ நான் தெரிஞ்ச என்ன பண்ண போறேன், உன் ட்ரெஸ் அதாவது உன் மேல இருக்கிற அந்த புடையை கட்டிட்டு நாங்க வீடியோ எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சரி இதுவே இப்படி இருக்கு, ட்ரெஸ் இல்லாம எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி அப்பா பேசிட்டு என்ன பண்றாங்கன்னா டக்குனு அந்த ஜாக்கெட்டையும் கீச்சு விட்டுறானுங்க. அதுக்கடுத்து அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கெஞ்சிராங்க, கூத்து ஆடுறாங்க. இவனுக்கு அதோட போவானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது, அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கண்டம் பண்ணிட்டானுங்க. சோ ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வச்சு அந்த வீடியோவும் எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாதாக்கு தெரியுது. அவர் என்ன பண்றாருன்னா கோமா தன்னோட வீட்டுக்கு வராரு. வீட்டு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்தக்காரங்க எல்லாமே இருக்காங்க. உங்க பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா கதவு பூட்டிட்டு உள்ள இருக்காங்க. சார் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போன அடுத்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அன்னைக்கு மால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணாங்கல, அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தாதாக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான கோபம் வருது. அவனுக்கு ரெண்டு பேரும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல கிரியோட அம்மா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நிறுத்து, இந்த மாதிரி நீ பண்ணி தான் இப்போ பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு, உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த கோவக்கார புத்தி, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போறது, ஏதோ ஒரு புறம்போக்கு நாங்க இந்த மாதிரி பண்ணுதுங்க, உனக்கு அறிவில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம தான் அவசரப்பட்டு நம்ம பொண்டாட்டி இந்த மாதிரி நிலைமை வந்துச்சோம் அப்படின்ட்டு. ஆனா அம்மாக்காரி சும்மா கிடையாது, ஒரு வார்த்தை சொல்றாங்க பாரு, என்ன வேணா பண்ணுகிரி, ஆனா அவங்க ரெண்டு பேரும் பணமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து கடக்கணும், உன் கையில உனக்கு மாட்டவனுங்கன்ட்டு எனக்கு நல்லா தெரியும், நீ பண்ற நான் அதை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக அம்மானா இப்படிதானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை விறுவிறுப்பா பார்த்துட்டு இருக்க. இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தாதா என்ன பண்றானா ஒரு சில பேர் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த ரெண்டு புறம்போக்குங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள தான் எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பானுங்க, அவனோட போட்டோ நான் ஏற்பாடு பண்ணி தரேன், அவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு, ஏகப்பட்ட நெட்வொர்க் இருக்கு அப்படின்றனால எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஹேண்டில் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் போலீஸ்க்கு கண்டிப்பா தெரியவே கூடாது அப்படின்றாரு. ஏன்னா போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ்காரங்க அவங்களை புடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி புடிச்சிட்டு போயிட்டா இவரால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாரு. இப்படி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்டாட்டியை கெடுத்தவன ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கும் போது இதே நேரத்துல ஹீரோப்போட தம்பி என்ன பண்றானா அவங்க அண்ணி கிட்ட இந்த மாதிரி நடந்தவனோட வீட்டு அட்ரஸ கண்டுபிடிக்கிறான். அங்க போயிட்டு டான் அப்புறம் ரஜுன்றவங்க இருக்காங்களான்னு சொல்லி பாக்குறப்ப அவங்க ரெண்டு பேரும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க தெரியுது. இதனால இப்ப என்ன பண்றானா டானோட வீட்டோட அட்ரஸ் கிராமத்துல இருக்கும்ல அதை கண்டுபிடிச்சு அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வரதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான். அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல ஒன்னும் தெரியாத மனுஷன் போல இருக்கு, யாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப இந்த மாதிரி டானோட ஃப்ரெண்டு தான், அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தோம், அவர் இல்லையாமே அப்படின்னும் போது இல்லங்க அவன் டவுன்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்றாங்க. இல்ல அவன் தான் வர சொன்னா வாங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்லி அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறாங்க. அப்படி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பையன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வேலை செய்யறதான் சொன்னா இவங்க எல்லாம் கூட்டிட்டு போறாங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அங்க போனதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க.
உங்க பையன் இந்த மாதிரி பண்ணினாட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்றானா, ஐயா சாமி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது, என் பையனும் அந்த டஜு அப்படின்ற பையனும் வந்து பாத்தீங்கன்னா படிப்பை முடிச்சுட்டு கிராமத்துல இருந்து சிட்டில போய் வேலை பாக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னானுங்க. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா பணம் அனுப்பானுங்களே தவிர அவனுக்கு இந்த மாதிரி பண்றானுங்கன்ட்டு எனக்கு சத்தியமா தெரியாது. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம அவன் எங்க இருக்கான்ட்டு கூட எனக்கு தெரியாது. அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்தானா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உன் போன்ல இருந்து உன் பையனுக்கு போனை போடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் போன் போடுறாரா. அப்படி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அவன் போனை எடுக்கிறப்ப அந்த அண்ணங்காரோட தம்பி இருக்கான்ல, ஹீரோவோட தம்பி என்ன பண்றானா, டேய் பரம்போக்கு பையா உங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப என் கையில மாட்டிக்கிட்டான், நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்து உங்க அப்பனை கூட்டிட்டு போல, இல்லனா உங்க அப்பனும் கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, முடிஞ்சா எங்க அப்பா மேல கை வச்சு பாடுறா அப்படின்னும் போது காலே தூக்கி வைக்கிறானுங்க, அடி அடின்னு அடிக்கிறானுங்க. அந்த அடியில வந்து பாத்தா அந்த மனுஷனுக்கு வந்து பாத்தா ரத்தமே வருது. உன் அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துரும், ஒழுங்கு மரியாதை வந்து கூப்பிட்டுட்டு போ அப்படின்னும் போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேணா சொல்றானா, எங்க அப்பா மேல கை வச்சிட்டீங்களா நான் யாருன்னு சொல்லி காட்டுறேன்னு சொல்லிட்டு கையில இருக்க போன் என்ன பண்றானா தூக்கி கெட்ட கடாசுறான். இதுக்கு அடுத்து வந்து பாத்தனா அந்த தம்பிக்காரனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டு முழுக்க வந்து பாத்தனா பிளான் போட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துல தான் வந்து பாத்தனா இவனுக்கும் தெரியும் எப்படி வந்து பாத்தனா அப்ப வருவான், இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து பாத்தனா அதுக்காக பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். பட் அவன் போட்ட பிளான் வந்து பாத்தனா சொதப்பிட்டு நைட்டுக்கு எல்லாரும் தூங்குனதுக்கு அடுத்து தான் வந்து பாத்தனா டான் என்ன பண்றானா தம்பிக்காரனை கொலை பண்றதுக்காக வரான். அப்படி உள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரன் தூங்கிட்டு இருக்கான்ல, அவனோட கை கால் ரெண்டுத்தையும் கட்டி போட்டுட்டு, ஏண்டா உங்க வீட்டு பிரச்சனையில எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு, எதுக்கு எங்க அப்பா கிட்ட சண்டை போடுறீங்க, இங்க பாருங்க இதை இதோட நிறுத்திக்கணும், இல்லாட்டி என்ன பண்ணுட்டு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தம்பிக்காரனை வந்து பாத்தீங்கன்னா சுட்டு தள்ளிட்டான். அடப்பாவி எதுக்குடா இவனை சுட்டு தள்ளனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நமக்கு தோணும். இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வருது. ஹீரோக்கு என்ன பண்றானா பேக்கமா போயிட்டு அவங்க தம்பியை கொண்டு அவனை பார்க்கணும் அப்படின்ட்டு போறாங்க. சோ படம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பெரிய டான் ரவுடி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க. பட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பில்டப் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அவர் ஒருத்தர் கூட அடிச்சு விட்ட மாதிரி நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்றானா, என் தம்பியை கொன்னவன நான் விட மாட்டேன், அவனுக்கு என்ன பண்றான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க தேடிட்டு இருக்க குற்றவாளியும் நீங்க தேடிட்டு இருக்க குற்றவாளியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆளு தான் எங்களுக்கு நல்லா தெரியுது. சோ ரமேஷ் அப்படின்ற ஒருத்தனை கொலை பண்ணால அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நாங்க தேடிட்டு இருக்கோம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடையில பராதீங்க, சோ ரெண்டு கேஸையும் போட்டு நாங்க அவனை பிடிச்சிடறோம் போது, என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, என் தம்பி சார் செத்து போய் கிடக்குறவன் மூணாவது மனுஷன் கிடையாது, என் வீட்டுல ஒரு டெத்து விழுந்திருக்கு, அது காரணம் அந்த பையன் தான், நேத்து அதை நான் சொல்ல விரும்பல, அந்த விஷயம் நடந்திருக்கு, இத்தனை விஷயமும் நடந்திருக்கு, போலீஸ்காரங்க நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார், உங்க கையில அவன் மாட்டினாலும் சரி என் கையில மாட்டினாலும் சரி அவனுக்கு சாவு நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பாத்தா பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தா ரொம்ப திமிரா இருக்கிறானுங்க. சோ திமிரா மட்டும் இல்லாம ஹீரோவையும் வந்து பாத்தா போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ தனியா கார்ல போயிட்டு இருக்கும்போது துப்பாக்கி வச்சு சுட பாக்குறானுங்க. அப்ப வந்து பாத்தா கார் கண்ணாடி புடியுது, ஹீரோவும் சும்மா கிடையாது மாறி மாறி சுடுறாரு. அப்படி சுடும்போது தெரியாதனமா வந்து பாத்தா எதிரில இருக்கவன் ஹீரோவோட கையில சுடுறான். இதனால ஹீரோ வந்து பாத்தா இறந்து போயிட்டாரு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போறாங்க. ஹீரோ புடுவாரா பைக்கை வந்து பாத்தா படு பேக்கமா கார்ல துரத்திட்டு இருக்காரு. பட் அவங்க வச்சுக்கிறதுக்கு பைக்ன்றனால ஒரு செகண்ட்ல வந்து பாத்தா டக்குன்னு திரும்ப முடியுது. ஹீரோ பால வந்து பாத்தா திரும்ப முடியல. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தா ஒரு காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டானுங்க. அப்படி காட்டுக்குள்ள மாட்டிக்கும் போது வந்து பாத்தா அந்த காட்டுல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை பாக்குறப்ப அதுல வந்து பாத்தா ஒரு வெளிச்சம் இருக்கு அப்படின்றனால அங்க யாரோ ஒருத்தவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம போனா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்து பாத்தா சிட்டிக்குள்ளே போயிடுவோம், அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து என்ன பண்றானுங்க பைக் எடுத்துட்டு வேகமா சிட்டிக்குள்ள போறானுங்க. சோ ரெண்டு பேரும் வந்து பாத்தா ஹீரோவை கொலை பண்ண முயற்சியில தப்பிச்சிட்டான்ட்டு தெரியுது, பயத்துல தான் இருக்கானுங்க. பட் இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள வந்து பாத்தா அப்படி ஒரு பயம் இருந்தாலும் அதை வச்சு உனக்கு வந்து பாத்தா வெளிக்காட்டாம நல்லா பிளான் போட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்தா செம்ம கூலா போயிட்டு இருக்கானுங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குனு உனக்கு பின்னாடி ஒரு கார் வர மாதிரி தெரியுது. யாரோட கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோட கார் தான். ஹீரோ வந்து பாத்தா சும்மா கிடையாது, அவங்களை துரத்திட்டு வந்து ஒரு கட்டத்து மேல ஒரு பாலத்துல காரை வந்து பாத்தா ஓவர் டேக் பண்ணி அப்படியே நிக்கிறாரு. அப்படி நிக்கும் போது இந்த பைக் என்ன பண்ணுது பிரேக் பிடிக்காம அங்க கார்ல மோதி அப்படியே வந்து பாத்தா கீழே புழுந்து ரெண்டு பேரும் வந்து பாத்தா தண்ணியில வந்து தப்பிச்சிட்டானுங்க. ஏதோ அவங்க குலசாமி பண்ண புண்ணியம் அவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பாத்தா அந்த டைம்ல தப்பிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இதனால ஹீரோக்கு என்ன பண்றானா திருப்பி அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா டானோட பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு சில பேர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அந்த ரெண்டு பயலுகளை யாராச்சும் ஒருத்தன் வந்தா கூட உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து கூப்பிட்டு போயிடுறேன், அவங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பின்னாடி நிக்கிறத பாத்துறாரு. பார்த்துட்டு அந்த டான் என்ன பண்றானா என்ன சொன்ன எங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா பிடிச்சிட்டு போறியா, ரெண்டு பேர் இருக்கோம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பாப்போமா அப்படின்றாங்க. பாரு நான் பண்ணது தப்பு, ஆனா எங்க அப்பா தொட்டிங்க பாரு அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆளை வந்து பாத்தீங்கன்னா போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அடிச்சிட்டு ஹீரோ கால் பண்ணி உன் ஃப்ரெண்டுல அவன் பேர் என்னன்னு தெரியல, அவன் ஒருத்தன் வந்து இப்ப சாவ போறான் வந்து காப்பாத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஒரு தேடி தேடி பாக்குறாரு, இவா அப்படின்ற ஒரு நபரை வந்து பாத்தா காணும். எங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி விஷயத்துக்காக தனியா தேட போனான் போது அவன் செத்து பாண்டாமனு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா வேகமா அந்த கார் இடத்துக்கு போறாரு. அங்க போய் பாக்குறப்ப நல்ல வேலை அவர் குத்து வீரும் கோல வீருமா தான் இருக்காரு போல இருக்கு. அதனால வந்து பார்த்தா அவர் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கறாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்த கடுத்த வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க அங்கேயுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா சார் ஒன்னும் பிரச்சனை கிடையாது சார், நாங்க கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா அந்த கேஸை முடிச்சிடறோம் அப்படின்னும் போது என்ன சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் சொல்றீங்க, என் வீட்டுல ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க, இங்க பாருங்க இதுக்கு மேல நான் விட மாட்டேன், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து பார்த்தனா பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருட்டு பயலுக்கு வந்து பார்த்தனா ஹீரோவோட மொத்த குடும்பத்துமே விடமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க போல இருக்கு. ஏன்னா ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பர்தா போட்டுருக்கானுங்க. அந்த பாட்டியம்மா கிட்ட சண்டை போடுறான்னு சொல்லி பார்த்தா பாட்டியம்மா சமயம் சண்டை போடுறாங்க. பட் குறுக்கல குத்தனால அவங்களுக்குமே வந்து பார்த்தா ப்ளீடிங் ஆகுது. அதனால வந்து பார்த்தா அவங்களுமே வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. இந்த ஒரு தகவலுமே வந்து பார்த்தா ஹீரோக்கு வருது. இதனால ஹீரோக்கு என்ன பண்ணானா எனக்கு ரெண்டு பேரும் விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஊரா வந்து பார்த்தா தேடிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு போன் கால் வருது. நீங்க தேடிட்டு இருக்க அந்த கில்லர் வந்து பார்த்தா இங்க தான் இருக்கான் அப்படின்ட்டு அவனை நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றாரு அங்க போய் பாக்குறாரு. அப்பதான் வந்து பார்த்தா போலீஸ்காரங்க சொல்றாங்க இங்க பாருங்க அவர் நீங்க எதுவுமே பண்ண வேணாம், இந்த ஜென்மத்துல அவனுக்கு ஸ்டேஷன் விட்டு வெளில வராத முடியாது, நான் கேஸ் போட்டுட்டேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு முறைச்சிக்கிட்டே இருக்கானுங்க. ஆக்சுவலி அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீரோவால நம்மள வந்து எப்படியும் கொலை பண்ண முடியும் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கதான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷம் எப்படியாச்சும் உள்ள இருந்துட்டு அதுக்கடுத்து வெளில போயிட்டு திருப்பி நம்ம பெரிய ஆளாயிலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பிளான் போட்டாங்க. ஆனா ஹீரோ வந்து பார்த்தா சும்மா கிடையாது. மறுநாள் அவங்கள கோர்ட்டு கூட்டிட்டு போகும்போது தன்னோட ஆட்களை வச்சு துப்பாக்கி வச்சு சுடுறானுங்க. அப்படி சுடும்போது வந்து பார்த்தா அவனுக்கு ரெண்டு பேருக்கும் அடிப்படுது. பட் உயிர் போகல, தப்பிச்சிட்டானுங்க. இதனால அவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா இப்ப ஸ்டேஷன்ல இருந்து திருப்பி வந்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தா ஹீரோக்கு தெரியுது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா கொண்டு இருந்தா பிரச்சனை முடிஞ்சிச்சு, இப்ப மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கிடையாதுங்க. டக்குனு என்ன பண்றாங்க ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து அவனுக்கு ரெண்டு பேரும் கடத்திட்டு வந்துட்டு ஒரு குடோன்ல போட்டு வைக்கிறானுங்க. சோ குடோன்ல போட்டு கட்டி வச்சிருக்கும் போது அந்த இடத்துல ஹீரோ வராரு. வந்த கடத்து ஹீரோ பார்த்துட்டு எனக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா நக்கலா தான் பேசிட்டு இருக்கானுங்க. நீ எப்படி எங்களுக்கு பிடிச்சிரோ போட்டு தள்ளுறோம் அப்படின்ட்டு எங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா என்னாலும் வந்து பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் பெரிய ஆட்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் வந்து பார்த்தா அவனுக்கு ரெண்டு பேரும் போட்டு அட்டின்னு அடிக்கிறாரு. சோ துப்பாக்கி வச்சு போட்டுக்கலாம், பட் இருந்தாலும் என் நண்பன் அப்புறம் அவங்க தம்பி அப்புறம் அவங்க பொண்டாட்டி அனுபவிச்ச வழி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு கொடூரமா சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு வெறித்தனமான அட்டின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அடிச்சு கூட அந்த புறம்புகளுக்கு வந்து பார்த்தா சொரணே வரல போல இருக்கு. என்ன சொல்றானுங்கன்னா நீ என்ன வேணா அடி, பட் இருந்தாலும் உன் பொண்டாட்டி ஒரு செக்டர் இருக்கு பாரு சூப்பரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணும்போது அவர்தான் கட்டி வச்சிருந்தாரு, உடம்பு முழுக்க பாம்பு வச்சிருக்காரு போல இருக்கு. ஒரே கிளிக்கு எல்லாருமே வந்து பார்த்தா இறந்து போயிட்டானுங்க. இதுக்கு அடுத்து திருப்பி கேரளால வந்து பார்த்தா கிரி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தாதா அப்படின்றத மீது நிரூபிக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை முடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.